அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் மேச ராசிக்கு என்ன மாதிரியான நட்பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேச ராசிக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குது, கிரக அமர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ராசியில் எந்த கிரகமும் இல்லை. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு, 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. அவர் 3ஆம் தேதிக்கு பின்னாடி 4ஆம் இடமான கடக ராசிக்குள்ளே போகிறார். மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்குள்ளே போகிறாரு. கடகராசியில் அவர் நீச்சம் அடைவார் அப்படின்னாலும் கூட பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்ததாக 6ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 12ஆம் இடத்துல சனி பகவான், ராகு பகவான், சுக்கிரன், புதன், சூரிய பகவான் இவங்கெல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. சூரிய பகவான் ஏப்ரல் 14க்கு பிறகு ராசிக்குள்ளேயே வரப்போகிறாரு. இது இந்த மாதத்துடைய கிரக நிலைகள். இப்போது மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்ப நிலைகள், குடும்பத்திற்கான தனவரவு, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். பொதுவாக குரு பகவான் அமரக்கூடிய இடம் கெடும் அப்படின்னாலும் அடுத்ததாக இப்போ சனி பகவானும் 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்திலிருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ உங்களுடைய வாக்கு வன்மை இதெல்லாம் மேலோங்காமல் இதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சொல்ல கேட்கக்கூடிய நபர்கள் குறைவாக இருப்பாங்க. அதே நேரம் உங்களுடைய சொல்லினால் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் காயம்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உங்கள் வார்த்தைகளால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மனக்கசப்புகளையும் மன சங்கடங்களையும் மன அழுத்தங்களையும் தரக்கூடிய மாதமாகவே இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குருவும் 2ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை. இதிலும் சனி பார்வை கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு நட்பலனை தரும். அப்படிங்கிறனால இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். இது அவருக்கு மறைவு ஸ்தானம் இல்லை. 12இல் அவர் எப்பயுமே மறையிறதில்லை. இருந்தாலும் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனால் பெரும் நன்மைகள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்குமா அப்படின்னா, கொஞ்சம் குடும்பத்திற்கு விரைய செலவுகள் இருந்தாலும் கூட நல்ல ஒரு சிறப்புகளை கொடுத்துரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். மொதல் விஷயம் என்ன ஒன்றுனா, உங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக உபயோகப்படுத்திக்கிட்டீங்கன்னாவே உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஏதேனும் வெளியூர் செல்லவோ ஆன்மீக பயணம் செல்லவோ வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியான சூழல் ஏற்படும் அப்படின்லாம் அந்த அளவுக்கு சிறப்பாக தான் இருக்குது. 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிநாதன் எங்கெல்லாம் செஞ்சிருக்கிறார் அப்படின்றதையும் பார்க்கலாம். இவ்வளோ நாள் 3ஆம் இடத்துலேருந்து கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்துட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே சகோதர வழி உறவுகளில் சிறப்பில்லை, அண்ணன் தம்பிக்குள்ள சிறப்பில்லை, அக்கா தங்கைக்குள்ள சிறப்பில்லை அப்படிங்கிற நிலைகளை கொடுத்துட்டு இருந்தார். கொஞ்சம் மன ரீதியான தைரிய வீரியத்தையுமே குறைச்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல அவர் அமரும் பொழுது காரக பாவக நாஸ்தி அப்படிங்கிற அடிப்படையில் பெரிய அளவில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயலையும் முன்முயற்சியோடையும் தைரியத்தையோடையும் செய்ய முடியல அப்படிங்கிற நிலைகள் இருந்தது. இப்போ அந்த நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக மாறும். அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். மண்மனை யோகத்தை தரக்கூடிய இடம் தான் அது. 4ஆம் இடம் அவருக்கு நீச்சம் அப்படின்னாலும் கூட, கடகமனை அவருக்கு நீச்சம் அப்படின்னாலும் கூட பெருமளவில் அங்கே போய் கெட்டு போகிறதில்ல. அங்கே சந்திர பகவான் இவருக்கு எதிரி கிடையாது. சந்திரன் நட்பலன்களை கொடுக்கக்கூடியவராக வரார் உங்களுடைய ராசிக்கு. அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு தான். 4ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அவர் 4ஆம் இடத்தை விட்டு வெளியில் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வண்டி வாகன யோகங்களை கொடுக்கும். இப்போ சனி பகவானும் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. சுக்கிர பகவானும் கூடவே இருக்கிறாரு. அதனால் இந்த காலகட்டங்கள் சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கணும்னா, ஏதாவது வீடு கட்டுறதுக்கு திட்டமிட்டிருந்தீங்க, முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலைகள் செய்யலாம். புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்க திட்டமிட்டுருக்கிறீங்களா, கண்டிப்பாக செய்யலாம். என்ன ஒன்றுனா, அதிகப்படியான கடன் இல்லாமல் செய்யணும் இந்த காலகட்டங்கள். ஏன்னா தேவையில்லாத அதிக கடன் சுமைகள் சேரக்கூடிய காலகட்டங்கள் தான் சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால. அப்படின்றதுனால கொஞ்சம் வாங்கக்கூடிய கடனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, உங்களுடைய உடல்நிலை, வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கேது பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அவர் 6ஆம் இடத்துல வந்ததுலேருந்தே உங்கள் வேலையில் கொஞ்சம் சுமாராக தான் போயிட்டு இருந்தது. பெரிய அளவில் நட்பலன் இல்லை அப்படிங்கலாம். இது உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு பின்னாடி நீங்கள், ஏன்னா ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி இந்த நிலைகள் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சனி பகவான் விரயஸ்தானத்திலேருந்து 6ஆம் இடத்துல பார்க்குறாரு. 6ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானை பார்க்குறாரு. பொதுவாக கேது பகவான் அப்படின்னாவே சில நேரங்களில் அறுவை சிகிச்சையும் தையல்களையும் சொல்லக்கூடிய இடம். உங்களுடைய ராசிநாதனும் நீச்ச நிலையில் போயிருக்காரு. அதனால் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ராகு கேது பயிற்சி வரலும் ஓரளவுக்கு உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும். அப்படிங்களா, தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்குமா அந்த காலகட்டம் அப்படின்னா, 10க்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்ததிலிருந்து கடுமையான தொழில் பாதிப்புகளை கொடுத்து வந்தார்னே சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா,
சரராசிகளுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படிங்கிறனால கடுமையான பாதகத்தை கொடுத்துட்டு வந்தார். தொழிலில் சிறப்பு இல்லை, லாபத்தில் சிறப்பு இல்லை, அதுவும் அங்கே அமர்ந்து ராசியவேவும் பார்த்துட்டு இருந்தார். அதனால் பெரும் சிறப்புகள்லாம் கொடுக்கல அப்படிங்கலாம். இது உங்களுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம் 7.5 சனி அப்படின்னாலும் கூட 11இல் அமர்ந்ததை விட 12ஆம் இடம் பெரும் கெடுவலனை சனி பகவானுக்கு கொடுக்க முடியாது. அப்படிங்கிறனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்கும். இந்த மாதங்கள் முழுக்கவே கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி திருமணத்திற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்களா, இந்த சித்திரை மாதத்துக்கு பிறகு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை மாதம் ராசிக்குள்ளேயே சூரிய பகவானும் வரார். உங்களுக்கு 5ஆம் இடம் ஆசை, காதல், விருப்பம் இதையெல்லாம் சொல்லக்கூடியவர். அது வர்றது ஒரு நல்ல விஷயந்தான். குழந்தைகள் உடல்நிலையிலையும் இந்த 14ஆம் தேதி வரலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 5ஆம் வீட்டுக்காரனான சூரியன் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார், அதுவும் சனியோடு சேர்ந்துருக்கிறார். அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தை மகன் உறவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். 9னா தந்தை ஸ்தானம். தந்தை மகனுக்குள்ள உறவு சிறப்பாக இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கும். தந்தை மகனுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். இப்போ வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த 7.5 வருடங்கள் உங்களுக்கு கடுமையான பாதிப்பை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் தந்தை மகன் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தையினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. சகோதர வழி உறவுகளிலிருந்து வந்த விரிச்சல்கள் கண்டிப்பாக நன்மை தரக்கூடிய காலமாகவும் அமையும். பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கின்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் சிறப்பு கம்மியாக தான் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் நீச்ச நிலைக்குள்ளே போகிறாரு. அதோட சனி பகவானும் உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பகவானை பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி படிங்க. அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக முயற்சி உங்களுக்கு தேவை. அடுத்ததாக உங்களுடைய நட்சத்திரநாதன், உங்களுடைய நட்சத்திர பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதமும் உங்களுடைய ராசியில் இருக்குது. இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கேது பகவான் 6ல் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துலேருந்து அவர் வாங்கின நட்சத்திரம் உத்திர நட்சத்திர சாரம். இப்போது நட்சத்திர சாரம் கொடுத்த சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் ஏப்ரல் 14ஆம் தேதி வரலும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது வரலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது வரலும் கொஞ்சம் வீண் விரைய செலவுகள் போகக்கூடிய வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறனால கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்கிறார், உச்சம் பெற்று தான் இருக்கிறார். உங்களுக்கு குடும்பஸ்தானத்திற்கும் 7ஆம் இடம் என்கின்ற கலஸ்தரத்தான ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு தான். 12 அவருக்கு மறைவு கிடையாது. அப்படிங்கிறனால அயன சயன போகத்தில் எப்பொழுதும் சுக்கிரன் அமர்வது உங்களுக்கு சிறப்பை தரும். கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் திருமணத்திற்கு முயற்சித்து இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதோட கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இப்போ சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி வரலும் விரயஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுடைய ஆசை, காதல், விருப்பம் இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்காங்க. ஏன்னா ஆசை, காதல், விருப்பங்கள்லாம் கிடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த 12ஆம் இடத்துல. அது சனி பகவான் ராகு பகவானோட இணைஞ்சிருக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை கொடுக்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏப்ரல் 14க்கு பிறகு இந்த நிலைகள்லாம் நீங்கும். இது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான அமர்வுகள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.